தன்னித்ரம் பரமானந்தம் பூர்ணம் பிரம்ம சனாதனம். ஆச்சரியமா அந்த பிரபு இந்த கோபால குழந்தைகளோட தன்னையே மறந்து விளையாடி இருக்கான். தன்னுடைய ஸ்வயஸ்மரண பிரபுக்கு இல்லையா? தன்னுடைய ஸ்வயஸ்மரணம் எப்ப தெரியுமா வருது? இந்த கோகுல ஜனங்களுக்கு ஒரு கஷ்டம்னா வருது. மற்ற சமயத்துல தான் ஸ்வயம் ஸ்ரீமன் நாராயணன் மறந்து போயிடுது, தான் ஸ்வயம் பரபிரம்மம்னு மறந்து போயிடுது, தான் சங்க சக்கர கதாபத்மபாணியும் மறந்து போயிடுது, தான் ஸ்ரீஹப்பதியான பகவான் மறந்து போயிடுது, தான் தேவாதி தேவன் மறந்து போயிடுது, தான் ஜகத்பதியும் மறந்து போயிடுது, எல்லாம் மறந்து போயிடுதான். தான் ஆதி பீஜம் மறந்து போயிடுது, தான் ஆதி மூலம் மறந்து போயிடுத்தான், தான் ஸ்ரீஹரியா மறந்து போயிடுத்தான், தன்னுடைய குருட வாகனம் மறந்து போயிடுத்தான், சேஷ வாகனம் மறந்து போயிடுத்தான், எல்லாம் மறந்தாச்சு. வைகுந்தம் மறந்து போயாச்சு, ராம அவதாரம் எல்லா அவதாரம் மறந்து போயிடு. நான் கோபாலன். நீ யாரா அப்படி யாரா கேட்டா, நான் கோபாலன். அகம் பலானுஜக, அகம் யசோதானந்தன, அகம் நந்தநந்தன, அகம் கோபால, இப்படிதான் சொல்றான். அகம் நாராயண வரது இல்லையா? நான் கோபாலன். அகம் யாதவ, அகம் பிரஜவாசி, இப்படிதான் சொல்றானே ஒழிய அகம் நாராயண அகம் பரமபதவாசி வரமாட்டேங்கிறதான். நான் பிருந்தாவனவாசி, நான் ஆட்டுக்காரன், நான் ராஜகோபாலன், நான் யாதவன், நந்த நந்தனன், யசோதானந்தனன், நவநீத சோரன், ராதே கோவிந்தன், கோபிகா ரமணன், கோபசகா, யசோதானந்தன சுதன், இப்படிதான் சொல்றான். வேற வார்த்தை வரமாட்டேங்கிறான். அப்பப்ப வந்து பிரம்மாவெல்லாம் ஞாபகப்படுத்தி போறான். ஸ்ரீமன் நாராயணன் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு சரியா அப்படின்னு சொல்லிட்டு போறாளாம். சரி சரின்னு கேட்டுக்கிறான். அவளை பார்க்கும்போது ஞாபகம் வருது. இந்த குழந்தைகளை பார்த்தோன்னா மறந்து போயிடுறான். அஹோபாகியம் அஹோபாகியம் நந்த கோபவரஜோகசாம் தன்னித்ரம் பரமானந்தம் பூர்ணம் பிரம்ம சனாதனம். பகவான் தன்னையே மறக்கிற அளவுக்கு இந்த குழந்தைகள் அப்படி ஒரு பக்தி பண்றது. சக்கிய பாவம். கிருஷ்ணனை சக்காவா எப்படி அனுபவிக்கணும் அப்படின்னா கோப குழந்தைகள் போலே அப்படி அனுபவிக்கிறாராம். அதனாலதான் அஹோபாகியம் அஹோபாகியம் அப்படின்னு பிரம்மதேவர் சொல்லிட்டார். பிரம்மதேவர் அனுகிரகம் பண்ணிட்டு போயிட்டார். பகவான் ஒரு வருஷ கால பரியந்தம் அந்த கோப குழந்தைகள் கண்ணுக்குட்டிகள் வேஷம் போட்டு பிருந்தாவனத்தில் எல்லா வீடுகளிலும் நுழைஞ்சு ஆனந்தமா விளையாடினார். ஸ்ரீ ஹரே நம. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீ பத்மநாபநாம சங்கீர்த்தனம். பத்மநாப பத்மநாப. அதான் கண்ணுக்குட்டியோட மேய்க்கிறதெல்லாம் முடிஞ்சு இப்ப மாடுகள்லாம் மேய்க்கிற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டாங்க. ஏன்னா இவாளுக்கு அடுத்த ஜெனரேஷன் வந்துருத்தான். ஒரு சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்துருத்தா. அவளுக்கு அடே கண்ணுக்குட்டிகள் நீங்க ஓடுவாடா, அப்பா இனிமேல் நான் மாடு ஓடுறேன்ப்பா அப்படின்னு கொஞ்சம் சீனியர் ஆயிட்டானா. கிருஷ்ணனும் பலராமனும் அவனோட செட்டெல்லாம் சீனியர் ஆயிடுத்தான். உடனே எல்லாம் மாடுகள்லாம் மேய்க்கிறதான். இந்த குழந்தைகள்லாம் கொஞ்சம் பெருசா எடுத்தோம்னா தான் வச்சிருந்த சைக்கிள் பொம்மை எல்லாம் இருந்தா நீ வச்சு பாப்பா விளையாடு, தம்பி பாப்பா விளையாடு, தங்க பாப்பா விளையாட கொடுக்குமே. அந்த மாதிரி இதெல்லாம் கண்ணுக்குட்டி வச்சு நீ வச்சு விளையாடு, நான் இனிமேல் மாடோட விளையாடுறோம்னு சொல்லி மாடுகளோட ஆனந்தமா கிளம்பராளம். கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம். அழகா ஆள்லாம் பெரியவனாயாச்சு, பசுவெல்லாம் மேய்க்க ஆரம்பிச்சாச்சு. ஆனா விளையாட்டு ஒண்ணும் முடியவே இல்லையா. இந்த கோப குழந்தைகளும் அழகா ஒவ்வொரு நாளும் கிருஷ்ணலீலாவை பாடுறதுகள்லாம் விதவிதமா. பகாசுரவதம் பண்ணவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, பகாசுரம் வதம் பண்ணவனே கிருஷ்ணா கிருஷ்ணா. ஆடிக்கார பசங்க இப்படிதான் பாடும். அதுங்க எல்லாம் பார்த்துட்டு அப்படித்தானே பாடும். நம்மள மாதிரி அழகா ஒரு சம்ஸ்கிருத வார்த்தைகள் எல்லாம் போட்டு ஜோர தாளம் எல்லாம் போட்டு வருது. பாம்ப கிழிச்சவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, கொக்க கொண்டவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, இப்படிதான் மாட்டுக்கார பசங்க. அவனுக்கு தாளம் இப்படிதான் வரும். நம்மள மாதிரி அழகா உட்காந்து அதெல்லாம் சாபா சாலாம் எடுக்காது. ஆரம்பிக்கிறதே அப்படிதான். கண்ணுக்குட்டியை கொண்டவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, கண்ட திருடி தின்னவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, கொண்டவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, பாம்ப கிழிச்சவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, எங்க கிருஷ்ணா எங்க கிருஷ்ணா எங்க கிருஷ்ணா எங்க கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. இப்படி எல்லாம் பாடுங்க. அது பகவான் டான்ஸ் ஆடுறேன் அப்படின்னு ஆனந்தமா ஆடிந்து பிருந்தாவனத்துல பகவான் மாடு வைக்கப்படும். சத்தியம் நிஜமாவே எல்லாரும் கிருஷ்ணலீலா வாசிக்கிறோம், கிருஷ்ணலீலா கேட்கிறோம். ஆனா ஒருத்தர் மாட்டுக்காரர்கள் ஆகிறது இல்லை.
அப்புறம் எப்படி கிருஷ்ணன் கிடைப்பான்? அந்த மாட்டுக்கார பாவத்தெல்லாம் ஸ்வீகரிக்கணும். அது யாரு ஸ்வீகரிக்கிறதே? இன்னைக்கு கூட மத்தியானம் வனபோஜனம் எல்லாம் நிவேதனம் பண்ணணும். எல்லாம் பிராமண கூட்டம் கையில ஜலம் எல்லாம் தொடச்சு இப்படி 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 கையில சாப்பாடே படாம ஒரு நிவேதனம். ஒண்ணு கூட கையில எடுத்து பகவானுக்கு இந்தாடான்னு ஊட்டலையும். மாட்டுக்கார பசங்க அள்ளி எடுத்து இப்படி மூக்கல அப்பவும் முகத்துல. யாரு மாட்டுக்கார கூட்டம் ஆகிறது நான் பல இடங்கள்ல பார்த்துட்டேன். நாராயண மன்றனான இருக்கிற எல்லாரும் பக்தர்கள் மட்டும்தான் மாட்டுக்காரர்களா ஆயிடாத ஒழிய மற்றவாள் யாரும் மாட்டுக்காரர்களா ஆகிறது இல்லை. ஆனாதான் அகோபாகியம் அகோபாகியம். இந்த குழந்தைகளோட அழகா பகவான் போகிறான். புல்லாங்கள் ஊடிந்து ஆச்சரியமா அந்த குழந்தைகள்லாம் ஆடிந்தும் பாடிந்தும் பிருந்தாவனத்துல ஆட வைக்க போறான். பட்சிகள்லாம் நல்லா சப்திக்கிறதா, பச்சை பசேல் புல்வெளியா, புஷ்பங்கள்லாம் பூத்து புடுங்கிறது, தாமரை எல்லாம் மலர்ந்திருக்கு. பகவான் அதை பார்த்து நேரத்தை விளையாடலாம். ஏன்னா பிருந்தாவனம் தறி குட்டி குட்டி வனம் உண்டு இல்லையா? ஆச்சரியமா துருவன் தபஸ் பண்ண மதுவனம் அந்த மாதிரி குட்டி குட்டி வனம் உண்டு இல்லையா? பண்டீர வனம் அந்த மாதிரிலாம். அது மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கே பார்க்கணும். ஒரு வனத்தை பார்த்தோம்னா பகவானுக்கு விளையாடணும்னு ஆசை வந்துருக்கான். இந்த பிருந்தாவனத்துல நிறைய மரங்கள்லாம் பழம்லாம் பழுத்து அப்படியே அவ்வளவு பழுத்திருக்கான். இந்த பழுத்து இந்த களைகள்லாம் அப்படி கீழே வந்து பரல்றதான் பிருந்தாவனம். இன்னைக்கு பிருந்தாவனம் அப்படி இல்லை பார்த்தா. நிறைய இந்த மாந்தோப்பெல்லாம் போனோம்னா சிலமா அப்படி மாங்க அப்படி கொத்து கொத்தா காய்ச்சி அப்படியே கீழே அப்படியே தழை கீழே பூமியில அப்படி தொட்டு இருக்கும். ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. அப்படியே பாரம் தாங்கலையா? அவ்வளவு பழம் காய்ச்சாதானே பழுத்தாதானே பாரம் தாங்காம கீழே சாய். நிறைய இடங்கள்ல பார்க்கலாம். அந்த வாழைத்தோப்புலாம் இருக்கும். அந்த கொலையுடைய பாரம் தாங்க அப்படியே மரம் அப்படியே சாயும். ஓடத்தை கம்பெல்லாம் முட்டு கொடுத்து வச்சிருப்பாங்க. பிருந்தாவனத்தை முட்டெல்லாம் கொடுக்க அப்படியே கீழே வந்து அப்படியே பரல்றதான் ஆச்சரியமா. அது அப்படியே பகவானுக்கு கிருஷ்ணா இந்த பழம் தரையேன்னு அர்ப்பணம்னு கொடுக்கறதான். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி. இது பத்திரத்தையும் கொடுத்துறது, புஷ்பத்தையும் கொடுத்துறது, பழத்தையும் கொடுத்துறது. தோயம் அது உடம்புல பிசின் வருமே, அந்த மரத்துல இருந்து ஒரு பிசின் ஒரு கோந்து மாதிரி அதையே தோயமா கொடுத்துரு. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் இது எல்லாம் கொடுத்தது எதுன்னா அந்த விரக்ஷங்கள் தான். அழகா பகவான் அதை பார்த்துட்டு சிரிச்சுட்டு பலராமனை கொண்டாடிந்து பேசுறான். ஸ்ரீ பகவான் வாச்ச. இந்த ஆதிசேஷனை கொண்டாடணும்னு ஆசைப்பட்டுட்டான். சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரவடியாம் நீழ்கடலுள் என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்கும் அணையாம் திருமால். பகவானுக்கு சர்வ விதத்திலையும் கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒருத்தர் ஆதிசேஷன். அனந்த பிரதம ரூபம் லக்ஷ்மணஸ்து தத்பர பலபத்ரஸ்திருதீயஸ்து லிஸ்ட் போடுறான். அனந்தன் பிரதம ரூபமா இருக்கான். ஆச்சரியமா அதே ராமாவதாரத்துல லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்ன பஹி பிராணி பாபராஹா அப்படின்னு பகவானுக்கு வெளியில இருக்க ஒரு மூச்சு காத்து போல லக்ஷ்மணனாக இந்த ஆதிசேஷன் இருந்தார். அதே கிருஷ்ணாவதாரத்தை ஒரு பலராமனா வந்துட்டார். அதனால பகவான் பார்த்தா இப்படி ஒரு அந்தரங்க கைங்கரியம் வழியடிமை செய்தேனோ லக்ஷ்மணனை போலே குடை முதலானது ஆனேனோ அனந்தாழ்வான் போலே பெண்பிள்ளை ரகசியம். அந்த மாதிரி சகல விதமான உபச்சாரங்கள் கைங்கரியம் ஷோடச உபச்சார பூஜைன்னு சொல்லுவாரு. பண்றது ஷோடச உபச்சார பூஜை 16 விதமான பூஜை யார் பண்ணாங்கன்னா ஆதிசேஷன் தான் பண்ணிட்டு இருக்கார். அந்த ஆதிசேஷன் இப்ப பலராமனா வந்திருக்கார். அதனாலே பகவான் அவரை கொண்டாடணும்னு ஆசைப்பட்டுட்டான். ஆச்சரியம். பத்மநாப சந்நிதியிலேயே பார்க்கணும். பத்மநாபர் அனந்தன் மேல படுத்துட்டு இருக்கார். அனந்தாழ்வான் மேல அப்படி கீழே இறங்கி வந்தோம்னா ராவன் பக்கத்துல லக்ஷ்மணனா நிற்கிறார். அப்படியே சுத்திட்டு கிருஷ்ணன் சந்நிதி போயிட்டு பிரதட்சணமா வந்தோம்னா அங்க சித்திரமா இருக்கார் பலராமனம். அதை கரெக்டா பார்த்தோம்னா ஒரு இடத்துல பலராமன் மேல கிருஷ்ணன் படுத்துட்டு இருக்கான். ஆதிசேஷன் மேல பத்மநாபர் படுத்துட்டு இருக்கார். அவரே இந்த பக்கம் வந்தவன் லக்ஷ்மணனா இருக்கார். அந்த பக்கம் போன பலராமனா இருக்கார். அந்த பலராமன் ஆதிசேஷன்ற மாதிரி அதுக்கு மேல கண்ணன் படுத்துட்டு இருப்பான். கிருஷ்ண சன்னிதானத்தோட பிரதட்சணமா வந்தோம்னா ஒழுங்கா பார்த்துட்டு வந்தோம்னா மனுஷாவை பார்க்காம கிருஷ்ணன் சன்னிதானம் அடைஞ்சிருக்கிற சித்திரங்களை பார்த்துட்டு வந்தோம்னா தெரியும். அந்த ஆதிசேஷனை கொண்டாடணும்னு சொல்லி பகவான் ஆச்சரியமா பெருமையா சொல்றான். அஹோ அமி தேவவர. அப்பா தேவசிரேஷ்டராசி அண்ணா, இந்த மரங்கள்லாம் உங்க மேல எவ்வளவு பிரியம் கொண்டிருக்கு பாருங்க.
புஷ்பம் பழம் எல்லா இடத்துலயும் உங்க பாதத்தை சமர்ப்பணம் பண்றது பாருங்கோ. அதெல்லாம் கிருஷ்ணபா சமர்ப்பணம் பண்றது. பகவான் அழகா முன்னாடியே உங்களுக்காக சமர்ப்பணம் பண்றதுன்னா என்ன ஜென்மம் என்ன பாபம் பண்ணி ரிஷ ஜென்ம ஆச்சோ தெரியல. அந்த பாபம் நாசமாகிறதுக்காக உங்க திருவடிகளை நமஸ்காரம் பண்றதுதான். பலராமன் சிரிச்சார். மரம் எப்படா நமஸ்காரம் பண்ணும் அப்படின்னா கிளைகளை கொண்டு நமஸ்காரம் பண்றதுன்னா கிளை இப்படியே இருக்கு, மரம் இப்படியே இருக்கும், கிளையெல்லாம் கீழே தாழ்ந்துருக்கும். இப்படி கிளையை கொண்டு நமஸ்காரம் பண்றது பாருங்க. உடனே மரம் அப்படியே இருக்கும். ஆச்சரியமா பகவான் ஆதிசேஷன் பலராமர் வசத்தி அப்படின்னு கோபி ஜனங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இத்தனையும் சொல்லும்.